வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா ரொம்ப அருமையாக செய்வாங்க. இந்த டிஷ்ஷை எங்கள் சித்தி செய்திருக்காங்க. எப்படி செய்திருக்காங்கன்றதை பார்க்கலாங்க. முதல்ல ஒரு பெரிய கத்திரிக்காவை நல்லா எண்ணெய் தடவிட்டு தீயை குறைவாக வச்சு ஸ்டவ்வில் நல்லா பிளாக்காக மாறுங்க. அதோட ஸ்கின் அந்தளவுக்கு திருப்பி திருப்பி எடுத்து வைக்கிறாங்க. நல்லா பாருங்கள், தொட்ட உடனே அப்படியே சாஃப்டாக இருக்குது. அது மேலே இருக்கிற லேயர் அப்படியே கழண்டி வர மாதிரி நல்லா வதங்கி வருங்க. பாருங்கள் நல்லா கழண்டி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஸ்டவ் மேலே வச்சு தீயை குறைவாக வச்சு செய்கிறாங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதோட மேலே லைட்டாக நம்ம எடுத்து விட்டோம்னாவே மேலே இருக்கிற லேயர் வந்துடுங்க. பிளாக்காக இருக்கு இல்லைங்களா, அந்த லேயர் மொத்தம் வந்துடும். நல்லா க்ளீனாக மேலே இருக்கிற லேயரெல்லாம் எடுத்துடலாங்க. என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக மேலே இருக்கிற லேயர்களெல்லாம் எடுத்துட்டாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. நல்லா மேலே இருக்கிற லேயர்லாம் எடுத்துகிட்டு இது போல் நல்லா பிசைந்து விட்டுட்டாங்க. நம்ம மிக்ஸி ஜார்லேயும் போட்டு அரைச்சி எடுக்கலாம். ஆனால் அது வழன்னு வந்துடுங்க. அதனால் இது போல் கைகளால் நல்லா மசித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு மசித்து எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். வச்சுட்டு வானல் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. வானல் நல்லா காஞ்சி வரட்டும். நல்லா காஞ்சி வந்த உடனே இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம்னா அருமையாக இருக்குங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். நல்லா காஞ்சி வந்த உடனே நாம் கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த உடனே 15 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பொடிசாக கட் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். நல்லா வெங்காயத்தையும் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த டிஷ்ஷு தோசைக்கும் ரைஸ்க்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா வதங்கி வந்த உடனே பாருங்கள், கண்ணாடி பதத்தையும் தாண்டி வதங்கி வரணுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நாம் லைட்டாக உப்பு சேர்த்து விட்டாலும் நல்லா கலர் மாறி வருங்க வெங்காயம். அதனால் லைட்டாக உப்பு சேர்த்து விட்டுருக்காங்க. பாருங்கள், கண்ணாடி பதத்தையும் தாண்டி நல்லா வதங்கி சுருண்டு வரணும். நல்லா வதங்கி வந்த உடனே 2 பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூட மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தனியா பொடியும் சேர்த்து விட்டுருக்காங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி. காரம் பச்சை மிளகாயும் தாண்டி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு
மிளகாய் பொடியும் சேர்த்துருக்காங்க. காரம் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்க்கு. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வருது. நல்லா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஏன்னா கூட உப்பு சேர்த்ததுனால ஈஸியாக மசிஞ்சு வரும். நம்ம இது போல் வதக்கி விடும்போதே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்து விட்டுருக்காங்க. நல்லா திக்காக கரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. புளியை சேர்த்ததுனால நல்லா பாருங்கள், நல்லா கெட்டியாக சேர்ந்தாப்பில் வந்திருக்கு. தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மீதமுள்ள தக்காளிகளையும் நல்லா கொதித்து சுருண்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து சுருண்டு வரணும். ஏன்னா புளியோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. கூடவே பெருங்காய பொடியும் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம பிசைந்து வச்ச கத்திரிக்காய் கொஜ்ஜை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இந்த டிஷ்ஷு. அவங்க செய்யும்போதே நமக்கு சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா குக்கான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியா இலைகளை தூவி இறக்கி விட்டுடலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் கொஜ்ஜு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.